வணக்கம். வெல்கம் டு ஈஸி கலர் கோலம். வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் போட்டிருந்த பொங்கல் கோலம் அதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கோலம், அழகாக இருக்குங்க. இந்த கோலம் முடிச்சு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகி வர்றதுக்கு ட்ராயிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு பொங்கல் விலாக் வேணுன்னா என்னோட சுவை 6 சேனல்லையும் இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் கொடுத்துருப்பேன். பாருங்கள், நல்லா இருக்குங்க. கலாட்டாவாக எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வைப்போங்கிறத அப்படியே கொடுத்துருக்குறேங்க. லைவ் கொடுத்துருந்தா கூட சூப்பராக இருந்திருக்குங்க. நான் லைவ் கொடுக்கல, வீடியோவாக கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பொங்கல் விழாக் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சுவை 6 சேனல்லையும் இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் இந்த கோலம் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சாதாரணமாக கோலம் போடுறவங்கனால கூட இந்த மாதிரி ட்ராயிங்காக பார்க்குறக்கு நல்லா அழகாக போட முடியுங்க. இந்த கோலம் நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குதா, பிடிச்சிருக்குதான்னு. எனக்கு ரொம்ப அழகு, ஏன்னா நான் போட்டதுங்க இந்த கோலம். அதனால் எனக்கு எப்போவுமே நான் போடுற எல்லா கோலமுமே நான் ரசித்து போடுற கோலம் தாங்க. அதனால் எல்லா கோலமுமே எனக்கு பிடிக்கும். அது சிம்பிளாக இருந்தாலும் சரி, கிராண்டாக இருந்தாலும் சரி. பாருங்கள், இந்த கோலத்தை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட இந்த ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம், சுவை 6 இந்த 3 சேனலையும் பாருங்கள். 3 சேனலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 3 சேனல்லையும் டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வரும். கண்டிப்பாக பிடிக்குங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கோலம் இந்த சேனலில் கொடுத்துருந்தேன். அதில் ஆரஞ்சு கலர் வானம் போட்டிருந்தேன். எங்கள் பையனுக்கு அதுதான் பிடிச்சதுங்களாமா. ஆனால் இதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர், கொஞ்சம் நீல கலர், அப்புறம் மலை போட்டிருந்தேன், மரம் போட்டிருந்தேன், செடி போட்டிருந்தேன், கொடி போட்டிருந்தேன். அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேங்க. எனக்கு இந்த கோலமுமே பிடிச்சிது. பாருங்கள், முழுசாக பாருங்கள் வீடியோவை. இன்னும் நிறையா அழகழகான கோலங்கள் இந்த சேனலில் நிறைய கொடுக்குறேங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு இந்த நெல்லிக்கோலம் கொஞ்சம் போட்டு வரேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 1 மணி நேரம் ஆச்சுங்க இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக இருந்ததுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.